உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தா, தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை தான் தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளராகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு 7 ஆண்டு காலத்திற்கு மேலாக தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று முட்டிக்கு மேல வயிறு வளர்த்துக் கொண்டிருக்கும் சௌத்ரி அவர்களுக்கு தான் இந்த பதிவு. வகுரும் மூக்கும் வளர்ந்த அளவுக்கு அறிவு ஒன்றும் வளரல. இரு சமூகங்களை முட்டி மோத விடுறது, தரவுகள் இல்லாம பேசுறது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தினுடைய நோக்கம் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய பிறப்பும் இறப்பும், இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அரசியல் களம், கடந்து வந்த பாதை, இவற்றையெல்லாம் நான் திரைப்படமாக எடுக்கிறேன்னு 7 வருஷமா சுத்துறாரு. ஓட்டி 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 படம் வந்த பாடு இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதும்? அப்படியே மரபு குடிகள்கிட்ட அப்படியே பிள்ளைகளை போட்டு அப்படியே சீட்டிங் போட்டுக்கிட்டு அப்படியே சென்னையில் ஓட்டிக்கிட்டு கீழ்ச்சி பகுதி வலைதளங்களில் எதாவது இடக்கு முடக்கா பேசிக்கிட்டு அப்படியே தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்காரு. அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சான்றுகளோட எந்த பதிவும் இருக்காது. இது எதிர்பார்க்கவும் முடியாது. அப்ப அவருடைய நோக்கம், தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் அவருடைய நோக்கம் என்னங்கிறது நீங்க பாருங்க. இமானுவேல் சேகரன் அவர்கள் இறப்புக்கு பிறகு இமானுவேல் இருந்தே இருக்கு, இறப்ப தியாகியானாரு. சரி, இருக்கட்டும். அவருடைய மனைவி இங்க பாருங்க நடு ரோட்ல நிக்கி, அது இருக்கட்டும். அப்ப அவருடைய கீச்சு பகுதியில் எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேலைகளையும் இந்த வகுரன் சௌத்ரி அவர்கள் அந்த வேலையை பார்க்கிறாரு. இவரெல்லாம் உறவுகள், மரபர் சமூகத்தினுடைய தலைமைகள் இவரெல்லாம் கண்டிக்கணும். யாரும் கண்டிக்கிற மாதிரி இல்லை. ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாகட்டும், அதில் மாற்று கருத்து அல்ல. இப்ப அதுல அவர் என்ன சொல்லி வராரு, ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களம் அங்க பதிவு செய்யப்படுது. அப்ப ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் 1957 பரமக்குடி வீதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்பது உலகம் அறிந்த விடயம். அப்ப அந்த இடத்தில் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை யார் கொன்றது என்ற கதைக்களம் அவர் யார முடிவு செஞ்சிருக்காரு. ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை முத்துராமலிங்க தேவர் வெட்டி கொண்டாரா, இல்ல கர்ம வீரர் காமராஜர் வெட்டி கொண்டாரா என்பதை எந்த கதைக்களத்தின் அடிப்படையில் அந்த படம் தயாரிக்கப்படுகிறது எங்களுடைய கேள்வி. இங்க சண்டை ஓட்டு 2ஆ போச்சு. அடுத்து ஐயா இமானுவேல் சேகரன் கொலையா அப்படியே கர்ம வீரர் காமராஜர் பக்கம் அப்படியே திசை திருப்புறது. திசை திருப்பு இந்த சமூகம் அங்கிட்டு முட்டி மோதி சாகட்டும். நாங்க திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து நாங்க நக்கி பொழைச்சிட்டு எப்பயுமே இருக்கிறோம். இந்த நிலம், இந்த மண் வளம், மலை வளம், காட்டு வளம் எப்பவும் வந்தவன் போனவன், அத்தவன் அலைஞ்சவன், ஆகாதவன், நத்தம், புறம்போக்கு, ஊர் சாவடி இல்லாத திராவிடம் பேசி நக்கி பிழைக்கிற மாற்று மொழி பேசுறவனுக்கு எப்பயுமே நாங்க முட்டு கொடுத்து நிக்கிறோம். இங்க தமிழ்ச்சாதி இவரை முட்டி சாகட்டும். யாரு உங்களுக்கு தேசிய தலைவர் படம் எடுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களத்தை எடுக்கிறதுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? உங்க அப்பத்தாவா, உங்க பாட்டியா? யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? யாரு? ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய புதல்வி இருக்கிறாங்க, அவர்களுடைய பேரன்கள் இருக்கிறாங்க, பரமக்குடி பண்பாட்டு களம் இருக்கு. எந்த முகாந்திரத்தில் ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களத்தை அங்க பதிவு செய்றீங்க? அப்ப நாங்க எடுக்கட்டுமா? எந்த தரப்புல இருந்து எடுக்கட்டுமா? ஐயா இமானுவேல் சேகரனுடைய வாழ்வு வரலாறுன்னு எழுதி அவருடைய கொலைக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் தான் காரணங்கிறது எல்லாம் உலக அறிஞ்ச விஷயம்தான். அதை அப்படியே பதிவு பண்ணட்டுமா? வேலியில ஒரு வானானோ வேட்டிகளை பிடிச்சு போடக்கூடாது. பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. சௌத்ரி அவர்களே, பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. எல்லாம் நேரடியாக விவாதம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் துப்புள்ள வக்குல சும்மா ஓட்டு வலைதளங்கள் ஏதாவது பேசுறது, தர்க்கம் பண்றதுக்கு யாராவது சரியான ஆள் இருக்கா? இந்த பக்கத்தில் தர்க்கம் பண்றதுக்கு நான் தான் பாண்டியன், இமானுவேல் சேகரன் கொண்டது இவர்தான், அது இதுதான், இது நாங்கதான், அது நாங்கதான்ங்கிறது ஏதாவது தர்க்கம் பண்றதுக்கு சரியான ஆள் இருக்கா? சௌத்ரி அவர்களை உங்களால் தர்க்கம் பண்ண முடியுமா?
வாரீங்களா? மூவேந்தர் மீடியாவுக்கு வாரீங்களா? மதுரை வாரீங்களா? உட்காந்து பேசுவோம், எல்லாம் ஒரே நாளில் பேசி முடிச்சுக்கிடுவோம். சும்மா இரு சமூகங்களில் வந்து முட்டி மோத விட்டு இன்னும் தலைமுறைகளை வந்து வாழ்க்கையில் மண்ணெளி போடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஐயா முத்துராமலிங்க தேவரோட கதைக்களத்தை எப்படினாலும் எடுங்க. இதில் ஐயா இமானுவேல் சேகருடைய கதைக்களத்தை வந்து படமாக்குறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது உங்களுக்கு. புரியுதுங்களா? ஏற்கனவே இங்கே ஒன்றும் இல்லாமல் ஊர் எல்லாம் சிரித்து சந்தி சிரிக்குது. நீங்கள் இழுத்து விட்டு போனது மறைந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே கேவலப்படுத்தி வேஷம் கலைஞ்சு வீதியில் விட்டுட்டீங்க. புரிஞ்சுட்டீங்களா? வாட்டுக்கு அது வரைக்கும் இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு சிக்கல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை சொல்கிறோம், நாங்கள் இதை சொல்கிறோம்னு பூரா இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, சௌத்ரி அவர்களே இப்படியெல்லாம் நீங்கள் வகுறு வளர்க்கணுமா? முட்டிக்கு மேலே இப்படி வகுறு வளர்க்குறதுக்கு பேசாமல் 4 கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதானே? அது நல்ல வருமானம் தானே? இதுக்கு நான் படம் எடுக்கிறேன் 7 வருஷமா என்ன உலக அளவிய படம், பல மில்லியன் டாலரில் செலவழிச்சு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அது உங்களுடைய விருப்பம். ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களத்தை வந்து திரைப்படம் ஆக்கணும்னு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யாரு? முதல்ல வந்து இந்த தரப்பு மக்கள்கிட்ட கேட்கணுமா வேணாமா? மூக்கு பெருத்தளவுக்கு வகுறு பெருத்தளவுக்கு மண்டையில தான் வந்து அறிவு இல்லை, கூறுபாடு இல்லை. கதையை எப்படினாலும் எடுத்து தொலைங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சௌத்ரி அவர்களே சும்மா அவர் ஐயா இமானுவேல் சேகரன் நாங்கள் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு எதாவது வந்து நீங்கள் எடுக்கிற படத்தை எவனும் யூடியூப் சேனல் கூட பார்க்குறானா பார்க்கலாங்கிறது தெரியல. மீண்டும் மீண்டும் வந்து இந்த கொலைக்களங்களை வந்து எங்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வழிநடத்தணும்னு தெரியும். இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் இதோடு நிப்பாட்டிக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? தேசிய தலைவர் என்ற திரைப்படம் வெளிவராது. அது ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. வசூல் வேட்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த தரப்பு மக்களே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. 7 வருஷம் ஆச்சு, இன்னும் தேசிய தலைவர் படம் வந்தவாடு இல்லை, ஃபுல்லாக ப்ராடுதே அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த படத்தை எதாவது ஓட்டி பிறகு எடுத்து வெளியில் விட்டாலும் ஐயா இமானுவேல் சேகரன் கதைக்களம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிருங்க. ஐயா காமராசர் தான் ஐயா இமானுவேல் சேகரனை கொண்டினா பிறகு அந்த தரப்புல இருந்து இந்த பக்கம் யார் கொண்டாங்கிறது உலகத்துக்கு தெரியும். இது மேலும் மேலும் வந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஐயா இமானுவேல் சேகரனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. எந்த தலைவர்களும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. செத்தால் அந்த வீட்டில் நான் போனமாத்தே இருப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாத்துங்க. எங்க தலைவரை தவிர்த்து எந்த தலைவருமே வந்து சின்ன தலைவர்கள் தான், அவங்களுக்கு வந்து வரலாறு இல்லைங்கிறத அந்த புருடாக்களை வந்து முதல்ல கடந்து செல்லுங்க. எல்லா தலைவரும் மதிக்க கத்துக்குங்க, எல்லாருடைய வரலாறு மதிக்க கத்துக்குங்க. எல்லா சமூகத்திற்கும் வரலாறு இருக்கு. நீங்க வகுறு வளர்க்கறதுக்கு மறவர் மல்லர் குடிகளை முட்டி மோத விடாதீங்க. எங்களை மாதிரி ஆளுகளை பேச வைக்காதீங்க. பல முறை சொல்லியாச்சு, பேச வைக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதே அமைதியா இருந்தோம். தெரிஞ்சதே எல்லாம் அமைதியா இருந்தோம். பாளைய மக்களுடைய வாழ்வில் என்ன, ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வரலாறு என்ன, ஐயா காமராஜருடைய வரலாறு, எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும். அவர் அந்த மண்ணில் எப்படி வீழ்த்தப்பட்டார் எல்லாம் தெரிஞ்சதே அமைதியா இருந்தோம். நீங்க தான் பேச வைக்கிறீங்க. அதனால மறவர்குடி சமூக தலைவர்கள் இந்த மூக்கு பருத்த முட்டா பைய, இந்த வகுத்து பையில இந்த சௌத்ரியை கூப்பிட்டு நீங்க கண்டிங்க. என்னனாலும் எடுத்து தொலைங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களத்தை வந்து நீக்குங்க. இல்லைன்னா மீண்டும் 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 நீங்க வைக்கிற வினாக்களாக இருந்தாலும் சரி, நீங்க கட்டமைக்கக்கூடிய வரலாறாக இருந்தாலும் சரி, அது பலவிதமான தாக்குதல் அது உங்களுக்கு தான் வந்து சேரும். ஏதோ ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்று இருக்கிற வலைதள காலங்களில் இதெல்லாம் இன்னும் சாத்தியப்படாது. என்னதே பழைய வண்டியை வந்து நம்ம லப்பத்தை ஒட்டி 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 பெயிண்ட் அடித்தாலும் ஒரு நாள் பூரா உடஞ்சி சல்லி சல்லியா போறது அது இயற்கை தானே. அதனால அன்புக்குரிய உறவுகள், தமிழ் சமூகங்களுக்குள்ள வந்து மீண்டும் மோதல்களை உருவாக்காம அடுத்த தலைமுறைக்கு நஞ்சை விதைக்காம இருப்பதற்கு இது போன்ற திரைப்படத்தை வந்தும் இது போன்ற திரைப்படங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் ஐயா இமானுவேல் சேகரன் கதாபாத்திரத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி மூலம் பதிவு செய்யும். நன்றி.